சிக்கன் வெட்டி வந்துருச்சு. அதாவது சிக்கன் இல்லை, சேவல். இதான் நம்ம சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சேவல் குழம்பு வைக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அண்ட் தென் கடல் பாசி, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு, அதுக்கடுத்து மிளகு நல்லா ஜாஸ்தியாக, மல்லி, சோம்பு, மிளகுக்குள்ளே சீரகம் இருக்குது, மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் வறுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து செய்யும் போது சொல்கிறேன். நான் ஒன்றாவே போட்டு வதக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து எல்லாம் போட்டு, தேங்காய் இறக்குனதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இந்த சூட்டோட போட்டோம்னா தேங்காய் கருகிரும். கொஞ்சமாக நல்லெண்ணெய், கருவேப்பிலை நிறையா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் வந்து முடி கொட்டுறது நிற்கும், முடி நல்லா கருகருன்னு வளரும். ஸோ கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க லேடிஸ். மக்களே, நம்ம சேவல் குழம்பு வைக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இது வேகாதுன்றதுக்காண்டி நான் குக்கர்லேயே வைக்க போகிறேன். நம்மளால் ஹார்டாக சாப்பிட முடியாது. ஸோ நல்லெண்ணெய், நல்லா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போது சிக்கனை போட போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு, வீடியோகிராஃபர் இன்னும் ரெடி ஆகலை. ஓகே, இப்போ மஞ்சள் போட்டு லைட்டாக வதக்குறோம். மஞ்சள் போடணும், கிருமி நாசினி. மஞ்சள் போடாமல் எதுவும் சமைக்கக்கூடாது. கரண்டி எல்லாம் உதவாத கரண்டி. இந்த கரண்டி தான் சமைக்க நல்ல கரண்டி. ஸோ அந்த கேப்பில் வறுத்து வச்ச மசாலாவை அரைக்க போகிறோம். ஸோ மக்களை, இது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கோம். புதினா, ரம்ப, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறோம். ஸோ நல்லா வதக்க போகிறோம். இப்போ வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். லைட்டாக கலருக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, ஏன்னா மிளகாலாம் அரைச்சிருக்கோம். இதுக்கு முக்கியம் பெப்பர் தான் மிளகாய் பொடியை விட. அப்புறம் கொஞ்சம் குழம்பு திக்காகிறதுக்காண்டி, ஆல்ரெடி திக்காக ஆயிரும், இருந்தாலும் நமக்கு அந்த ஃப்ளேவர் முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் மல்லிப்பொடி. ஸோ எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு குக்கர் விசில் போட்டு மூட வேண்டியது தான். நம்மள்ட்ட இருக்கிறது 4 லிட்டர் குக்கர் தானே. ஒரு சேவலை வெட்டணும்னு குக்கர் பற்ற மாட்டேங்குது. அன்றைக்கி பிராய்லரில் வச்சப்போ நம்ம ஒரு 3/4 கிலோ தான் எடுத்தோம். ஸோ கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் இன்றைக்கி திக்காக பெரட்டி விட்டுட்டேன். குழம்பு தண்ணியாக வைக்காமல் நாட்டுக்கோழி குழம்ப நல்ல ஒரு திக்காக பிரட்டலாக வச்சாச்சு.
இப்போ நல்லா விசில் போட்டு மூடி ஒரு 7-8 விசிலுக்கு வச்சிடணும். 2 விசில் 3 விசில்லாம் பத்தாது, 7-8 விசிலுக்கு வச்சிடணும். அப்போ தான் ஃபுல்லாக குக்காக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டக கலரில் சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்க. நம்ம இப்போ என்னென்னா சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா தாளித்து வச்சுருக்கோம். அந்த தாளித்து விட்டது எதுக்குன்னா பக்கா ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு சோம்பு கடிபடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் போட்டு அப்படியே நம்ம பிரட்டி எடுக்கிறோம். குழம்ப தண்ணியாக இல்லாமல் இன்றைக்கி பிரட்டி எடுக்கிறோம். சூப்புக்கு தனியாக கொஞ்சம் சிக்கனை அந்த நம்ம கிரேவியோடு வச்சு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சூப்பாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா தாளித்து விட்டதோடு சேர்த்து பிரட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் பிரட்டி எடுக்கணும்.